வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் அருமையான ஆன்மீக பயணத்துக்கு செல்லப் போகிறோம். இது ஒரு பழமை வாய்ந்த ஆலயமாகும். கோவை மாவட்டத்தில் தடாகம் பக்கத்தில் ராமநாதபுரம் பன்னிமடைங்கிற ஊருக்கு பக்கத்தில் ராமநாதபுரங்கிற ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குது இந்த கோவில். இந்த ஆலயத்தோட பேர் பொன்னுத்தம்மன் கோவில். இது சக்தி ஸ்வரூபமான தெய்வம். இந்த பெண் கடவுளான மக்களுக்கு பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கொடுத்துட்ருக்காங்க அந்த அம்மா. இந்த கோவிலுக்கு ஆண்டுதோறும் ஆடி 18 ரொம்ப விசேஷமாக நடத்துவாங்க. அப்போது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபடுவாங்க. பொதுவாக மக்கள் இங்கே அவங்க வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப நலனுக்காக மனதார பிரார்த்தனை செய்கிறாங்க. குறிப்பாக பெண்கள் இந்த தாயாரை வணங்கும் போது அவங்களுக்கு ரொம்ப காவல் புரிகிறாங்க, ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் போயிருக்கும்போது நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழையில் நனைஞ்சிட்டே தான் போனோம். அது பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த கோயிலுக்கு போகிற போது இந்த மலை சின்ன மலை தான். அந்த மலையை நம்ம கொஞ்சம் கரடு முரடாக தான் கொஞ்சம் இருக்கும். பாதை இந்த மாதிரி தான் இருக்குது. பாதி தூரம் மலை இந்த மாதிரி இருக்குது. மீதி மலை படிக்கட்டு போட்டிருக்காங்க. அந்த படிக்கட்டு வழியாகவும் நம்ம நடந்து போகலாம். கொஞ்சம் எளிமையாக இருக்குது. நாங்கள் போகும்போது சரியான மழையாக இருந்தது. நீங்கள் பார்க்கலாம். இந்த மலையில் குபேர ஆஞ்சநேயர் இருக்கார், சிவன் இருக்கார், கணபதி, விநாயகர் இருக்கார். நம்ம மலை ஏறி மேலே போன உடனேயே நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா தெய்வத்தையும் வணங்குறதுக்கு நம்ம இது பண்ணுவோம், கும்பிடுவோம். இந்த படிக்கட்டு தாங்க. இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறணும்னா இங்கே ஒரு மரம் இருக்குது, அரச மரம். இங்கே ஒரு மரம் இருக்குது, அரச மரம். ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார். அவரை நம்ம வணங்கிட்டு விநாயகரை கும்பிட்டு நம்ம நல்ல மனதார பிரார்த்தனை செய்துட்டு, சரியான மழையாக இருந்தது. நாங்கள் போயிருக்கும்போது சுற்றி காடு தான் இருக்குது. எங்கள் பக்கத்தில் கடைகள் வீடுகள் எதுவும் இல்லை. நல்ல மலை மேலே மலை. அப்புறம் இதை சுற்றி இங்கே ஒரு சமையல் அறை இருக்குது. அங்கே சாப்பாடு செய்து அமாவாசை தோறும் இவங்க அன்னதானம் போடுறாங்க. போனால் மனதார வயிதார சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டு நம்ம இங்கே அமாவாசை மட்டும் அன்னதானம் சிறப்பாக போடுறாங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் அத்தனை பேர்த்துக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க, வர்ற மக்களுக்கு அத்தனை பேர்த்துக்குமே. அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கினா பொன்னுத்தம்மன் கோயில் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம கீழே இறங்கினா பொன்னுத்தம்மன் கோயில் இங்கே இருக்குது. பக்கத்தில் கன்னிமார் கோவில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நவகிரக கோவில் இருக்குது. விநாயகர் கோவில் தனியாக ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. நவகிரக கோயில் இருக்குது. சிவன் இருக்கார், குபேர ஆஞ்சநேயர் இருக்கார், இது கன்னிமார் சாமி. இந்த ஆலயத்தில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த அம்மா பெண்களுக்காகவே காவல் காத்து இருக்காங்க. முக்கியமாக பெண்களுக்கு அங்கே போனாங்கன்னா அவங்க வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க கண்டிப்பாக. நீங்களும் ஒரு டைம் அனைவரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.